என்ன டாக்டர் இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? பேசாம இரு. என்ன டாக்டர் என்ன என்ன ஒரு மாதிரி பார்க்க? பிடிச்சிருக்கு பாக்குற. உனக்கு என்ன? என்ன டாக்டர் என்ன ஒரு மாதிரி பேசுத? ஒரு மாதிரி பாக்குத. ஒரு மாதிரி ஏலேட்டா. என்னாச்சு? கதை திறங்க. ஏன் கனி முப்படா இதுதான் கதை திறங்க. போட்டி போட்டி. ஏன் கத்துன? என்னாச்சு? நானு கத்துனா? ஆமா நீதான். என்னாச்சு? என்னாச்சு? என்ன சத்தம்? என்னாச்சு? அண்ணாச்சி எது கத்துனியா? கெட்ட சொப்பனை கண்டிருப்பாருன்னு அதான் பயந்து போய் கத்திருக்காரு. ஆமாப்பா கெட்ட சொப்பனம் தான். ரொம்ப கெட்ட சொப்பனம். உம்ம வீட்ல எப்பவுமே சொப்பனத்தை அமைதியாவே காண மாட்டேலோ. ஊரை கூட்டி தான் சொப்பனத்தை காணுவேலோ. போன வாரம் இவர் சொப்பனம் கண்டாரு, இந்த வாரம் நீரு. அதுக்காக இந்த கத்தா கத்துவீரு. ஏ கனி நீ போய் திருநீர் எடுத்துட்டா. ஏதா சீக்கிரம் எடுத்துட்டா. என்னையா பயந்துட்டியா? ஆமாப்பா இல்ல ரொம்ப பயந்துட்டான் போல இருக்க. இல்ல இந்த திருநீரை வச்சுட்டு படு. கெட்ட சொப்பனம் எதுவும் வராது. போ நிறைய திருநூறு வைப்பா. அந்த கனவு இனிமேல் வரவே கூடாது. சீக்கிரம் சீக்கிரம். அப்பனே முருகா என் பிள்ளைக்கு துணையா இருக்கியா. அவனுக்கு கெட்ட சொப்பனம் எதுவுமே வரக்கூடாது. நல்ல சொப்பனமா வரணும். வா நெத்திய காட்டு முருகா. எப்போ என்ன இது திருநீரியா? அதனை இத்தினூண்டா பூசி விடுவ. எப்போ அம்புட்டு கெட்ட சத்தியம் ஓடி போக வேண்டாமா? நல்லா கை நிறைய எடுத்து நல்லா அள்ளி பூசுப்பா. சரியா சரியா பூசுறையா. என் பிள்ளை ரொம்ப பயந்துட்டான். வா நெத்திய காட்டு. ஓடட்டும். பேய் பிசாசு எல்லாம் ஓடட்டும். அரோகரா அரோகரா. எப்பா அண்ணனை பார்க்க எனக்கே பயமா இருக்கு. நிச்சயம் பேயெல்லாம் பக்கத்திலே வராது. நீ தைரியமா படுனே. என்ன அப்படி என்னத்தை தான் கனவு கண்ட சொல்லு. அத நான் சொல்ல மாட்டேன். அது நினைக்கவே பயமா இருக்கலாம். ஐயோ
எப்போ இன்னொரு வாட்டி ஐயா திருநூறு போதியா நிறைய திருநீர் பூசியாச்சு. இல்ல இன்னொரு வாட்டி அடிச்சு விட. பிள்ளை ரொம்ப பயந்துருக்கா ஐயா. வா நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. முருகா என் பிள்ளைய காப்பாத்து. முருகா அது தப்புன்னு வரக்கூடாதுப்பா. உமா மாமன் கத்துன கத்துக்கு எங்களுக்கு திருநூறு அடிக்கணும். நடு சாமத்துல ஈரக்குலையா நடு நடுங்க வச்சுட்டாப்ல. ஆமா அப்படி யாருதான் சொப்பனத்துல வந்தது? பேயா இல்ல மோகினியா? மோகினி. மோகினியா? அப்ப கஷ்டம்தான். கவசம் சொல்லிக்கிட்டே படும். மோகினி ஓடிடுவா. தெரியுனாச்சு. வாரம் வாங்க ஏடி அவ போனது கதவை பூட்டிட்டு வா. சரிப்பா. சரி சரி எல்லாரும் போய் படுங்க. சரி படுப்போம் வாங்க. ஏய் வாட்டி. அம்மா அம்மா என்ன என்ன ஏலா இப்ப என்னலாம் உனக்கு? இப்ப எதுக்குலாம் கத்துன? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? நான் தனியா படுக்க மாட்டேன். ஐயோ இப்ப நீ என்ன பண்ண சொல்லுத? எனக்கு தெரியாது. நான் தனியா படுக்க மாட்டேன். ஏலா இத்தனை பேர் படுத்திருக்கோம் உன் கூட. பிறகு என்ன? இல்ல நான் உன் கூட படுக்கேன். கட்டில் தாங்காதுல. அப்ப நீ என் கூட படு. எதா இறங்கு. அண்ணே ஏலா இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அடிச்சாமத்துல இவன் அக்க போரு பண்றானே. படு. வயசான காலத்துல இனி படுடி. பாடா படு படுடி. படு. யாலா என்னல சின்ன பிள்ளை மாதிரி. ஐயோ இல்லை என்னிலே உங்க அம்மையை பார்த்து ஏதோ இவதான் கல்யாணம் பண்ண மாதிரி ஏதோ பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா. பொண்ணுக்கு தானே கல்யாணம். அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. அப்பா அவங்க வந்துட்டாங்கப்பா. ஓகே நம்ம வீட்டுக்கு தானே வர போறாங்க. வரட்டும். ஏங்க என்ன இருந்தாலும் அவங்க நம்ம பரணியை கட்டிக்க போறவங்க. வாசல்ல நின்னு வரவேற்க வேணாமா? வாரவளை சிரிச்ச முகத்தோட வர வைக்கேன். இவங்களுக்கு அது போறோம். வாசல்ல நின்று வரைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. போ நீ வேணா நின்று கூட்டு வா போ. ஏட்டி நீ வா. பெருசா சிரிச்சுக்கிட்டே போங்க. டாக்டர் மாப்பிள்ள வர்றாருல. கல்யாணமே நடக்க போறது இல்ல. நடக்காத கல்யாணத்துக்கு இம்பிட்டு அலப்புற வேணுமாப்பா? ஏன்பா நீ வேற பத்திரிகையெல்லாம் அடிச்சு வச்சிருக்க. ஹாய். ஹாய். வணக்கம். வாங்க வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க. வாடா. இல்லை பாண்டி கல்யாணம் என்னமோ நடக்க போறது இல்லதான். ஆனா இது நடக்கும்னு இவங்க நம்பணும்ல. அப்பதான் மணமேடை வரைக்கும் வந்து உன் தங்கச்சி உட்காருவாள். அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நீயும் நிஜமா நடிக்கணும்ல. பாத்துக்க நடிப்புல சொதப்பிட. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க அங்கிள். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா. வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் தான் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி இருக்கீங்க. பாத்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? எனக்கு என்ன குறைச்சல்? இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல் இருக்கும் சொல்லுங்க. கல்யாண நாள் நெருங்குது. பொண்ணுக்கு முகூர்த்த பட்டு எடுக்கணும் இல்லையா? அதான் அப்படியே உங்களையும் குடும்பத்தோட கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அத நானே நினைச்சேன். கல்யாண புடவை எடுக்க நல்ல நாள் பார்க்கணுமே, இவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் காணமேன்னு. இன்னைக்கு நல்ல நாள், வளர்ப்பிற வேற.
அதான் எல்லாரும் கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு. தாராளமா போலாம். அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். பரணி, போய் காபி போட்டு எடுத்துட்டு வாடி. சரிம்மா. பரணி நீ காப்பி. ஓ இப்போ பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சிருக்காளோ, கிழிஞ்சது. அங்கிள் காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க ஆண்டி. பரணி நல்லா சமைப்பாங்க போல. எல்லாமே தெரியும். நல்லா சமைப்பா. காஃபி நல்லா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. பரணி, காஃபி பிரமாதம், செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. டாக்டரு ஏமாந்து போயிடாதீங்க. இது கண்டிப்பா என் மாவு போட்ட காப்பி கிடையாது, உங்க மாமியார் போட்ட காப்பி இது. இல்லைங்க, நான் காபி போடல, பரணி தான் போட்டா. அவ காபி நல்லாவே போடுவா. என்னடா காப்பி போட தெரியும் எனக்கு? ஹலோ, காஃபி என்ன பிரியாணி வரைக்கும் சூப்பரா சமைப்பேன். இல்லை, உனக்கு சுடு தண்ணி மட்டும் தானே வைக்க தெரியும் சொன்ன நீயே. நான் நாக்குக்கு ருசியா சமைச்சு போட்டா அம்மாவை சண்முகம் வீடு வரைக்கும் போய் கூப்பிட போயிருப்பீங்களா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்களும் குடிங்க, காஃபி சூப்பர் டேஸ்டா இருக்கும். வர வழியில ரொம்ப சுத்திட்டோம், அதான் லேட். அப்படியா? திமிர பாத்தியா? அப்பா, அந்த பாத்திரக்காரனுக்கு இவளை கட்டி கொடுக்கணும். அவனுக்கு முழு குடும்பத்துக்கும் ஆயுசு முழுக்க சமைச்சு போடணும்பா. சரியா சொன்னல. சரி, இங்கனையே நம்ம ஏற்பாட்டை ஆரம்பிச்சிட வேண்டிட்டேன். என்னப்பா செய்ய போற? இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இன்னைக்கு முகூர்த்த சேலை எடுக்க நல்ல நாள்னு. நாம இந்த பாத்திரத்தையும் பட்டு சேலை எடுக்க வர வச்சிருவோம். நல்ல சமயத்தை தவறு விடக்கூடாதுலே. அவங்களும் வந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருவலப்பா. இல்லை, ஜவுளி கடைனா 1000 பேர் வருவாங்களே, இவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரப்போகுது? எல்லாம் பரணியை பார்த்து ஏன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ரோசிக்க மாட்டாங்க இங்க. பா, நீ பெரிய ஆளுதான்ப்பா. பக்கத்துல பக்கத்துல 2 குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு நடக்காத கல்யாணம், ஒரு நடக்க போற கல்யாணம், 2த்துக்கும் ஏற்பாடு பண்ணுத பாரு. அதான்டா உங்க அப்பனுடைய சூட்சமம். கத்துக்க, அப்போது சீக்கிரம் டிஎஸ்பி ஆயிடுவீங்க. என்ன பார்த்துக்க, இந்த டாக்டர் மாப்பிள்ளை கதி தான் உனக்கு. ஏட்டி, இந்த மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு ஊரு புறா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரம்ல. நாம அடுத்ததா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அண்ணன் கோயில்ல வச்சு வாக்கு கொடுத்துருக்காவ, நிச்சயம் நிறைவேற்றுவாக. நாம பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்னவோ போ. ஊர்ல அவர் ரொம்ப பெரிய மனுஷன். இவர் எனக்கு தெரியும்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கௌரவம். ஆனா அவரு நம்ம மகனுக்கு பொண்ணே தரம்னு சொல்லுதாரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நம்ம கௌரவமே வசந்துரும்ல. அதை நினைச்சுதான் ஒன்னு செய்ய வேண்டியதா இருக்கு. ஏங்க, அண்ணன் தாங்க போன் அடிக்கிறாவ. அப்படியா? அட்டன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி, வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணும்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா கால் பண்ணிட்டீங்களே. எல்லா ஏற்பாடும் நானும் என் மாமனும் காது வச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஃபோன் செஞ்சேன். சொல்லுங்க சம்பந்தி. இன்னைக்கு ஏதோ முக்கியமான முகூர்த்த நாளாம், புதுசு எடுக்க உகந்த நாளாம். நீங்க எனக்கு சம்பந்திங்கிற முறையில் அவளுக்கு முகூர்த்த சேலையை நீங்க தானே எடுக்கணும். நீங்க ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு ஜவுளி கடைக்கு வந்துடுறீங்களா?
வரோம்னு சொல்லுங்க. ஆ, ஆ, ஆ. அண்ணே சீலை எடுக்கணும்னா பரணி வரணும்ல, அது வருமா? ஆறு தங்கச்சியா? ஆ என்னம்மா நீங்களும் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஆமாண்ணே, போனை ஸ்பீக்கர்ல போட்டிருந்தோம். அப்படியா? ஜவுளி கடைக்கு பரணியும் வர, ம் அவளையும் கூட்டிக்கிட்டு தான் நாங்க வரோம். ஆ. ரொம்ப நல்லதா போச்சுண்ணே. அவ மட்டும் இல்ல, அந்த டாக்டர் பைய, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. சம்மந்தி தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. அவங்களும் வராங்க நாங்களும் வரோம்னா அது தப்பா இருக்காதா? அவங்கள வச்சுக்கிட்டு மருமகளுக்கு எப்படி சம்மந்தி சீல் எடுக்கிறது? என்ன சம்மந்தி நீங்க நீங்க என்ன எடுக்க போறீங்க, ஆருக்கு எடுக்க போறீங்கன்னு ஆருக்கு தெரிய போகுது? நீங்க பாட்டுக்கு உங்க மகன் கல்யாணத்துக்கு கூறுச்சேலை எடுக்க வந்ததா சொல்லுங்க, அவங்களும் எடுத்துக்கிட்டோம், நீங்களும் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, ஆறு வாங்கினாலும் அந்த தாலி கட்டும் போது நீங்க கொடுக்குற சேலையை கட்டிக்கிட்டு தானே பரணி உட்கார போறா. அப்ப சந்தோஷம் சம்மந்தி. நாங்க இப்ப உடனே கிளம்பி வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி சம்மந்தி. பாண்டி, நீனும் பெரிய குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நாளில் தானே எனக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம். அவளுக்கும் சேலை எடுக்கணும்லப்பா, நம்ம தானே மாப்பிள்ளை வீடு. ரத்தனாவே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஒசரத்துல தான் கொக்கா இருப்பேன்னு நினைச்ச. முதல்ல நீ கவனத்திலையும் கொக்கா தான் இருக்க. பரவாயில்ல. பின்ன இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கணும்லப்பா, நானும் ஒரு சேலை எடுக்குதேன். நீ தாராளமா எடு. ஆனா இந்த எடுத்த சேலையை ரத்தினாதான் கட்டிக்கணும், பிச்சைக்காரி இல்லை. பா, உனக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாம் தெரியும்ல. இல்லை, நான் உங்க அப்பன்ல, மறந்துடாத. இல்லை, இப்ப சேலையாலே முக்கியம். 2 கல்யாணம் இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது எனக்கு முக்கியம். பரணியை மணமேடைக்கு கொண்டு வந்து பாத்திரக்காரன் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே நேரம் அந்த ரத்தனாவை நீ கூட்டிட்டு வரணும். அனாவசியமாக மூச்சு விடாம மேடைக்கு வந்து உனக்கு கழுத்தை நீட்டணும். அதுக்கு நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க, அதை சொல்லு. பா, உன் அளவுக்கு இல்லைன்னா கூட உன் சூட்சமத்தில் பாதியாச்சும் எனக்கு இருக்காதா? அம்பட்டுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சரியா முகூர்த்த நேரத்தில் அவ ஓடி வருவா. பசு மாதிரி பவ்யமா மேடைக்கு வந்து அத்தான் தாலியை கட்டுன்னு அவளே சொல்லி கட்டிப்பா. போதுமா? சபாஸ்ரா, சபாஸ்ரா மோனே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துடு நீ என்னைய மாதிரி. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி வா, இப்போ நம்ம கிளம்புற வேலையை பார்ப்போமா? வாங்க 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 ஐயா, வாங்கய்யா. வணக்கம். வாங்கய்யா, வாங்க வாங்க. வந்துட்டேன். உங்க நல்ல நேரம். காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம தறியில் செஞ்ச சேலை எல்லாம் நேத்தான் வந்து இறங்கியிருக்கு. நல்லது நல்லது. உங்களுக்காக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நல்லது நல்லது. சந்தோஷமா பாருங்க, பிடிச்சதை எடுங்க. அப்புறம் எப்படி வியாபாரம் எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கா? உங்க கரடி பட்டுருச்சு இல்ல, இனிமே அமோகமா போவோம்யா. வியாபார யுக்தி எங்க வரவட்டலாம் இதான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க போங்க, உள்ள போங்க, நாங்க வரேன். வாங்க, நான் உள்ள போறேன். வாங்கய்யா. சரி வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க போலாம். கேட்டி, ஒரு நிமிஷங்க. இப்ப அண்ணன் வந்துருவாரு, அவர் வந்ததும் உள்ள போலாம்.
எதுக்கு இப்ப எதுக்கு அந்த வெறும்பையில இங்கே வர சொன்னேன்? நான் தான் வர சொன்னேன். அவர் என்னோட தாய்மாமா இல்லையா? அவர் இல்லாம எந்த நல்லதும் நடக்க கூடாது. இல்ல அறிவில்லை உனக்கு. இல்ல பெரிய மனுஷங்களா பார்த்து சேலை எடுக்க வந்திருக்கோம். இப்ப பார்த்து அந்த ஆளை வர சொல்லு. எதுக்குல வர சொன்ன? இப்பதான் நான் சொன்னேன்ல, காதல விழலையா? அது மட்டும் இல்லாம முகூர்த்த சேலையை எடுக்க நான் எப்படி தனியா செலக்ட் பண்ண முடியும்? அதான் ரத்னாவையும் வர சொல்லியிருக்கேன். 2 பேரா பார்த்தாதான் நல்ல டிசைனா பார்த்து செலக்ட் பண்ண முடியும். என்னப்பா அது ஏட்டிக்கு போட்டியா இருக்கு? நீ போட்டிக்கார பையிலே ஒரு நிமிஷம் போன். ஹலோ இல்லை ஒன்றுதான்லே இல்லை அவ சொன்னது கேட்டில்ல? ரத்னாவும் வர்றா. அவளுக்கு முகூர்த்த சேலை எடுக்கணும்னு நீ சொன்னில்ல? இப்போ அதுவா அமைது. அதை நீ கெடுத்து விட பார்க்காத. சாரிப்பா, கோவத்தில் அதை நான் கவனிக்க மறந்துட்டேன்.